ஹலோ காய்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது நான் உங்கள் ராகேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மந்த்லி எக்ஸ்பென்சஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூஎஸில் கரண்ட்டாக இப்போ எப்படி செலவாகுது அதை பற்றின வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். நமக்கு யூஎஸில் வந்து ஃபஸ்ட்டு மிகப்பெரிய செலவு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்ட்டு தான். ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹியூஸ்டன் ஏரியாவில் வந்து $1200 $1500 வரும். இது டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் வந்து 1 பிஹெச்கே எடுக்கிறீங்களா இல்லை 2 பிஹெச்கே எடுக்கிறீங்களா அதை பொறுத்து மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனில் வந்து எடுக்கிறீங்க, அப் டவுனில் எடுக்கிறீங்களா, டவுன் டவுனில் எடுக்கிறீங்களா, ஸோ இல்லை மிட் டவுனில் எடுக்கிறீங்களா. ஸோ ஒரு இதுக்கும் டிபெண்ட் பண்ணி காஸ்ட் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் இருக்க ஏரியாவில் வந்து அரௌண்ட் $1200 $1400 வரைக்கும் வரும். ஸோ அதனால் நான் வந்து மினிமம் வந்து $1200 வச்சுக்கிறேன் 1 பிஹெச்கே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து $1500 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம வந்து மைண்டில் நோட் பண்ண வேண்டியது. ஸோ ரெண்ட்டு தான் வந்து நமக்கு மிகப்பெரிய செலவாகும். ஸோ அதுவே நம்மளோட சேலரியிலேருந்து பாதி சேலரி அதுவே கன்சியூம் பண்ணிடும். அதுக்கப்புறம் செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து டேக்ஸு. இங்கே வந்து நம்ம வந்து டேக்ஸ் வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சிங்கிளாக வந்தீங்கன்னா சிங்கிளாக ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபேமிலியாக வரும்போது ஃபேமிலி ஃபைலிங்கில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே வேறு வேறு டேக்ஸ் ஸ்லாப்பில் வருவீங்க. ஸோ அதை பற்றி நான் இன்னொரு டீட்டெயில் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஏன்னா அதில் வந்து நம்ம எப்படி சேலரியை வந்து சேலரியிலேருந்து நம்ம டேக்ஸ் ஸ்லாப்பை வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டால் அது குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் வந்து $1000 $1500 வரைக்கும் மினிமம் டேக்ஸ் ஸ்லாப் இருக்கும் நமக்கு. ஜென்ரலாக நான் சொல்கிற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 80K சேலரியிலேருந்து 110K சேலரி வரைக்கும் உள்ளவங்களுக்கு வந்து இவ்வளோ டேக்ஸ் பிடிப்பாங்க. நான் சொல்கிறது வந்து டெக்ஸஸில். டெக்ஸஸில் வந்து நமக்கு ஸ்டேட் டேக்ஸ் கிடையாது. அது ஒரு அட்வான்டேஜு. ஸோ நீங்கள் அதர் ஸ்டேட்ஸ் போனீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்டேட் டேக்ஸ் அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராசரிஸு. கிராசரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $450 $550 வந்து மந்த்லி வரும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து உங்களுக்கு வந்து ஹியூஸ்டனில் வந்து தமிழ் கடைகள் இருந்தால் இந்த ஸ்லாப்பில் வருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் கடைன்னு மட்டும் இல்லை, இந்தியன் ஸ்டோர்ஸ்னு சொல்லலாம். இங்கே நான் இருக்க ஏரியாவில் வந்து நிறைய இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கூட சொல்லலாம். ஒரு ஜஸ்ட் 4 to 5 இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு க்ராசரிஸ் வந்து அதில் வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமாக வராது. ஏன்னா எங்களுக்கு வந்து நிறைய கடைகள் இருக்கனால இங்கே வந்து குவைட் அ பிட் காம்படிஷன். அதனால் வந்து ரேட் வந்து கரெக்டான விலைக்கே எங்களுக்கு கிடைக்கும். அதனால் நான் வந்து $450 $550 வரைக்கும் மேக்ஸிமம் சொல்கிறேன். க்ராசரிஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சவுத் இந்தியன் க்ராசரிஸ் எல்லாமே A to Z வந்து இங்கே கிடைக்கும். ரைட் ஃப்ரம் எல்லா காய்கறி ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் மல்லிகை சாமான் எல்லாமே வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். இங்கே வந்து நம்ம வந்து தண்ணிக்கு வந்து மந்த்லி ரெண்ட்டில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் வாட்டர் இது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து வாட்டர் வந்து வீட்லேயே செட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆர்ஓ. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து வீட்லேயே ஆர்ஓ செட் பண்ணியிருக்கோம். அதனால் நாங்கள் வெளியே போய் வாங்குகிற பிரச்சனை எனக்கு இருக்காது. ஸோ நான் வந்து அதை கீழே இருக்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நாங்கள் என்ன ஆர்ஓ வந்து இங்கே செட் பண்ணோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா $40 கிட்ட வந்துச்சு அந்த செட்டப்பு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து 3000 கேலன்ஸுக்கு வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து அதோட ஃபில்டர் மாற்றினா போதும். நாங்கள் அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பர் மந்த்துக்கு வந்து $50 to $70 வந்து சேவ் பண்ணுவோம். ஸோ அது ஒரு பிக்கஸ்ட் சேவ் எங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து இபி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து உங்களுக்கு வந்து $70 $150 வரைக்குமே வர வாய்ப்பு இருக்குது. நான் வந்து ஓம் கனெக்ட் வந்து போட்டிருக்கேன். நான் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.9 சென்ட் வந்து பே பண்ணுறேன் ஒரு யூனிட்டுக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து டிராஸ்டிக்காகவே வந்து குறைஞ்சிருக்கும். நான் 36 மந்த் பிளான் எடுத்தனால நான் 3 இயர்ஸ் வந்து லாக்இன் பீரியடில் இருப்பேன். பட் ஃபைன், நான் எனக்கு வந்து மந்த்லி வந்து நாங்கள் 1 பிஹெச்கே இருக்கனால எனக்கு வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து $40 வரும். அது வந்து இப்போ வின்டர் டைம்னால் வந்து பார்த்திங்கன்னா $80 வரும். அதே மாதிரி நாங்கள் வந்து ஃபுல் டைம் வந்து நாங்கள் வந்து ஏசி அதெல்லாமே யூஸ் பண்ணியிருந்தோம் சம்மரில். அப்போ வந்து எங்களுக்கு மேக்ஸிமமாக $95 கிட்ட தான் வந்துச்சு. இது இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு ஜென்ரலாக வந்து $30 $45 தான் வரும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து எனக்கு வந்து பர் யூனிட்டோட சென்ட்டோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி.
அதனால அப்படி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் பிளான் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்க வந்து எவ்வளோ அன்லிமிட்டட் பிளான் யூஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு ரேட் இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ நீங்க வந்து உங்களோட ஸ்பீட பொறுத்து வேரி ஆகும். நீங்க எவ்வளோ எம்பிபிஎஸ் ஸ்பீட் குடுக்குறீங்கன்னு பொறுத்து. ஆ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து Xfinity யூஸ் பண்றேன். ஜென்ரலா வந்து எனக்கு வந்து ஆ $35 வித் மோடமோட வரும். வித்தவுட் மோடம் வந்து நானே என்னோட செல்ஃப் மோடம் வந்து நெட்கியர் யூஸ் பண்றேன். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து $25 வந்து மந்த்லி வருது இன்டர்நெட்டு. ஆ எவ்வளோ தராங்கன்னா, பெர் மந்த்துக்கு வந்து 2 டிபி தராங்க எனக்கு. ஸோ, இதுவே எனக்கு வந்து போதுமானது. நான் வந்து Netflix யூஸ் பண்றேன். பிளஸ் Amazon யூஸ் பண்றேன். ப்ளஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறனால ஸ்டில் தென் எனக்கு எதுலேயுமே வந்து பஃபர் ஆனது இது வரைக்கும் இல்லை. அதனால வந்து அது பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் ரீசெண்டாக என்ன பண்ணேன்னா, என்னோட மொபைல் இன்டர்நெட் பிளானுமே வந்து எக்ஸ்ஃபினிட்டியோட லிங்க் பண்ணனால எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 லைன் யூஸ் பண்றேன். 2 லைன் ஜென்ரிக்கா வந்து வந்து பார்த்தீங்கன்னா, 30 + $60 வரும். அதனால அவங்க இன்டர்நெட் வந்து எனக்கு வந்து இன்னொரு ஒரு $15 வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ நான் மந்த்லி வந்து இன்டர்நெட்டுக்கு வந்து $15 தான் பே பண்றேன். அதே மாரி எனக்கு வந்து 1 இயர்க்கு வந்து இன்டர்நெட் வந்து ஒரு சிம் வாங்குனா, இன்னொரு சிம் ஃப்ரீன்னு குடுத்தாங்க. ஸோ நான் வந்து $30 வந்து மொபைல் பில் பே பண்ணுவேன். ஸோ ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா, 30 + $15 $45ல வந்து எனக்கு இன்டர்நெட் ப்ளஸ் 2 ஃபோனுக்கான மொபைல் பில் எல்லாமே இவ்வளோ தான் வரும். ஸோ நீங்க இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதையும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நான் எதுலேருந்து வாங்குனேன், என்ன பிளான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் கரண்ட்டா. டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் ரீசென்ட்டா என் ஃப்ரெண்ட் வந்து சொல்லும்போது அவங்க எல்லாமே ஷாக்கிங் நம்பர்ஸா குடுத்தாங்க. ஏன்னா அவங்க இன்டர்நெட்டுக்கு மட்டுமே வந்து $65லேருந்து $70 பே பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு மொபைல் ஃபோனுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா, $60 பே பண்றாங்க. ஸோ நீங்க வந்து நல்ல ஆர்&டி பண்ணீங்கன்னா, நீங்க கம்பைல் பண்ணுங்க. இன்டர்நெட் பிளான் ப்ளஸ் மொபைல் பிளான் இது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி, ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்க கையில செக் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறையவே சேவ் பண்ணுவீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் $40 to $50 வந்து அதில சேவ் பண்றேன்னு சொல்லுவேன், பெர் மந்த்ல. அதுக்கப்புறம் வந்து மிக முக்கியமான செலவு எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து காரு. ஸோ கார் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கார் வாங்குனீங்கன்னா, அதுக்கு தனியா மந்த்லி இஎம்ஐ பே பண்ற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, கார் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். கார் இன்சூரன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்க எவ்வளோ வருஷம் இங்க ஓட்டியிருக்கீங்களோ, அத பொறுத்து ரேட் வந்து இன்சூரன்ஸ் ரேட் வந்து குறையும். மினிமம் வந்து $150லேருந்து மேக்ஸிமம் $300 போவும். இல்ல $350 கூட போவும். அது பேஸ்ட் ஆன் கார் மாடல பொறுத்து, கார் இயர பொறுத்து. ஸோ அந்த காஸ்ட் வந்து வேரி ஆகும். ஆன் அன் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, $150லேருந்து $250 வந்து வரும். இங்க நெறைய இருக்கு. ட்ரிபிள் ஏ இருக்கு. அதுக்கப்புறம் ஃபார்மர் இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ அவங்களோட சப் கேட்டகரி நெறைய இருக்கு. ஸோ எனக்கு ஜென்ரலா வந்து நீங்க அத வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணி எது பெஸ்ட் ஆப்ஷனோ அத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா வந்து, இங்க வந்து கேஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ, அதுலயும் வந்து நெறைய கிரேட்ஸ் இருக்கு. ஸோ, நீங்க அது பெஸ்ட் ஆப்ஷன் எதுவோ நீங்க ஷெல்ல போடுறோம்னா ஷெல்ல போடலாம். எக்ஸான் இருக்கு. பாதி பேர் வந்து காஸ்ட்கோ சூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலா காஸ்ட்கோ சூஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் என்னன்னா, நீங்க காஸ்ட்கோ வந்து $60 மெம்பர்ஷிப் இருக்கும். இன்னொன்னு வந்து $120 மெம்பர்ஷிப் இருக்கும். ஸோ, நீங்க இதுல எந்த மெம்பர்ஷிப் எடுக்கிறீங்களோ, அதுக்கு பொறுத்து பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ, ஜென்ரலா வந்து மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஒரு கேலனுக்கு ரேட் இருக்கு இப்போதைக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட்கோல வந்து பார்த்தீங்கன்னா 2.64 இல்ல 2.65 அப்படின்னு இருக்கும். ஆன் அன் ஆவரேஜ் நீங்க மந்த்லி வருஷத்துக்கு பே பண்ணக்கூடிய அந்த $60 அது எல்லாமே டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆல் டுகெதர் வந்து 2.90 கிட்ட தான் வரும். ஸோ அதே மாரி சில சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து நீங்க வந்து ரெகுலரா சில ஆப்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அது மூலியமா வந்து போடும்போது உங்களுக்கு 10 சென்ட்ஸ் இல்ல 5 சென்ட்ஸ் வந்து பெர் கேலனுக்கு குறைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ, அதனால அதையும் செக் பண்ணிட்டு போடுங்க. அது நெறைய வெப்சைட்ஸ நீங்க ஆர்&டி பண்ணீங்கனாலே தெரியும். நான் வந்து ஷெல்லுல தான் ரெகுலரா போட்டுட்ருக்கேன். ஆ ஏன்னா எனக்கு ஷெல்லுல வந்து நான் யூஸ் பண்ற பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்து எனக்கு 8 சென்ட்ஸ் வந்து பெர் கேலன் குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆ எக் மொபைல் அந்த இதில வந்து அவங்க வந்து எனக்கு வந்து 10 சென்ட்ஸ் குடுக்குறாங்க. ஸோ, எனக்கு ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா, பெர் கேலன்ல வந்து 18 சென்ட்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ, அதனால அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ, நான் அப்படி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட அதர் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு நம்ம அவுட் சைட் ஃபுட் சாப்பிட போவோம். ஸோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து நான் ஒரு $150 இல்ல $250ன்னு வச்சிருக்கேன். அது டிபெண்ட்ஸ் அப்பான் எத்தன பெர்சன் போறீங்க. சில டைம் உங்களுக்கு வந்து பார்ட்டி
வீட்ல ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் இல்ல அந்த மாரி இருந்தா அது ரேட் வந்து வேரி ஆகும். ஆன் அன் ஆவரேஜ் வந்து $150லேருந்து $250ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வீட்ல இருக்கக்கூடிய எதனா ஒரு திங்ஸ் வந்து நீங்க அப்கிரேட் பண்ணலாம். இல்ல எதனா பாத்திரம் வாங்கலாம். இல்லாட்டி வந்து சோஃபா ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாரி எதனா ஒரு திங்ஸ் வந்து நீங்க வாங்குற மாரி இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு $250லேருந்து $300ன்னு வச்சுக்கோங்க ஆன் அன் ஆவரேஜ். இது வந்து நீங்க வந்து எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸும் ப்ளஸ் அதையும் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டா கூட ஃபைன் தான். ஸோ இது வந்து ஆன் அன் ஆவரேஜ் வந்து இவ்வளோ ஆகும். ஸோ ஆல் டுகெதர் வந்து பார்த்தீங்கன்னா, பர் மந்த் வந்து உங்களுக்கு செலவு வந்து எவ்வளோ ஆகும்னா, $2,800லேருந்து $3,500 வரைக்கும் ஆகும். இது டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபேமிலிய பொறுத்து, நீங்க வந்து எப்படி உங்களோட எக்ஸ்பென்சஸை பிளான் பண்ணுறீங்கன்ற பொறுத்து. நான் வந்து இப்போ சொல்கிற டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மந்த்லி வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, என்னோடய ஒய்ஃப் வந்து எல்லாத்தையுமே போர்டில் எழுதிருவாங்க. அவங்க கிச்சன்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ மந்த்லி நாங்கள் வாங்குகிற க்ராசரிஸ்லேருந்து நாங்கள் எத்தனை டைம் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை டைம் வால்மார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட் கவுண்ட்டையும் வந்து நாங்கள் எடுக்க சொல்லியிருப்போம். ஸோ நாங்கள் அது எல்லாமே டீட்டெயில்டாக அவுட் பண்ணியிருக்கனால, நாங்கள் வந்து மந்த் எண்ட் முடியும்போது 2 பேருமே உட்காந்துட்டு ஸோ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ அதுலேருந்து நாங்கள் எது தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ்ஸு, எது தேவையான எக்ஸ்பென்சஸ்ஸு அப்படின்னு பார்ப்போம். ஸோ அத வச்சு நாங்கள் மாதம் மாதம் வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ நான் அந்த எங்களோட லாஸ்ட்டு 6 மந்த் எக்ஸ்பென்சஸ் கூட நான் முடிஞ்ச இதில வந்து சைடில ஸ்லைட் மாரி போடுறேன். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே வந்து ஐடியா கிடைக்கும். நாங்க ஒன்ஸ் வந்து அந்த போர்ட்ல எல்லாமே போட்டுட்டு, நாங்க ஒரு டெம்ப்ளேட் மாரி வச்சிருப்போம். ஒன்ஸ் மந்த் எண்ட் முடிஞ்சோனே அந்த டெம்ப்ளேட் ஃபார்மேட்குள்ள வந்து கொண்டு வருவோம். ஜென்ரலா அதில வந்து என்னென்ன வச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா, கிராசரிஸ் வச்சிருப்போம். ஹோம் ரெக்யர்மெண்ட்ஸ் வச்சிருப்போம். ஈபி தனியா வச்சிருப்போம். அதுக்கப்புறம் ரென்ட்டுன்னு தனியா வச்சிருப்போம். அதுக்கப்புறம் மொபைல் பில்லுன்னு சொல்லிட்டு தனியா வச்சிருப்போம். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு தனியா வச்சிருப்போம். அதுக்கப்புறம் கார் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு தனியா வச்சிருப்போம். அதுக்கப்புறம் மிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வச்சிருப்போம். ஸோ நாங்க பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அந்த கேட்டகரி வைஸா வந்து பிரிச்சுருவோம். ஸோ மந்த்லி வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் போடுவோம்ன்னு சொல்லி பார்ப்போம். ஜென்ரலா எங்களுக்கு வந்து $2,500 வந்து வரும். இன் அண்ட் அரவுண்ட் அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும். அ ஏன் இதுதான் மேக்ஸிமம் பார்த்தோன்னா, டிபெண்ட்ஸ் ஆன் ஃபேமிலி. ஒரு ஒரு பெர்சனோட எக்ஸ்ட்ரா கவுண்ட் ஆக ஆக உங்களுக்கு இன்னும் ஒரு $500 எக்ஸ்ட்ரா ஆகுற மாரி இருக்கும். ஸோ நீங்க ஆல் டுகெதர் வந்து பார்த்தீங்கன்னா, $3,500லேருந்து $4,500 கூட ஆகும். உங்க ஃபேமிலியில 4 to 5 மெம்பர்ஸ் ஆல் டுகெதரா இருந்தீங்கன்னா. ஸோ நான் இந்த வீடியோல இப்போ குடுத்தது வந்து பேசிக்கா உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். நீங்க இனிஷியலா வந்த புதுசுல வந்து இன்னொரு பாயிண்ட்ட நான் வந்து சொல்றதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க இனிஷியலா வந்த டைம்ல வந்து கார் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்க இருக்க ஏரியால வந்து பஸ் ஃபெசிலிட்டீஸ் இருக்கும். நீங்க வந்து பஸ் பாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து, ஜெனரலா இப்போ நான் ஹியூஸ்டன் இருக்க ஏரியால வந்து, நான் ஒரு ரைட் போனேன்னா வந்து எனக்கு $1.25 ஆகும். ஸோ நான் மந்த்லி 2 கார்டு எடுத்து வச்சுப்பேன். எனக்கு ஒரு கார்டு, அவளுக்கு ஒரு கார்டு. ஸோ $50 $50ன்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ எங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் வந்து இது வரும். எனக்கு நான் ஆஃபீஸ் போறனால எனக்கு வந்து ஒரு 1 1/2 மந்த்ஸ் வரும். ஆ அவளுக்கு வந்து 3 மந்த்ஸ் வரும். ஸோ நாங்க ரெகுலரா வந்து அத யூஸ் பண்ற மாரி இருக்கும். நான் வந்து கார் வாங்குனதுக்கப்புறம் வந்து அத வந்து $25 மாத்திக்கிட்டேன். ஸோ எப்பயாவது நாங்க போம்போது அத யூஸ் பண்ணிப்போம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து நல்ல கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ புடிச்சிருந்தா டெஃபினட்டா லைக் பண்ணுங்க. அதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் யூஸ் பண்ணக்கூடிய கிராசரிஸ் லிஸ்ட் ஆகட்டும், இல்லாட்டி நான் யூஸ் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட் ஆகட்டும், அதையும் வந்து கீழ நான் குடுக்குறேன். டெஃபினட்டா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராகேஷ்.